சார் யூஎஸ்ஆர் 172325 வருது சார். ONT 1323 சம்திங் சார். இட்ஸ் ஷோர் சார். தேங்க்யூ சார். தூங்கும்போது இந்த ரூமை சுற்றி ஒரே குப்பையை போட்டு நடுவுல ஒன்று நிற்க வச்சு எரிய வச்சு சாகடிச்சா எப்படி இருக்கும்? நீ ஹாஸ்பிட்டலில் துடிச்சு செத்துட்டு இருக்கும்போது டியூப் வழியா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இறக்குவாங்க. அப்பவும் கழுத்துல இருந்து கத்தி எடுத்து சொருகலாம். எப்படி இருக்கும்? உயிர் போற கடைசி நேரத்துல நிம்மதியா சாக விடாம இந்த மெடலோடைய சங்குல குத்தி உச்சு திணற சாகடிச்சா எப்படி இருக்கும்? என்னோட வேலையை தெரியுமாடா உனக்கு? கொன்னுட்டிடம் வாய். யார் நீங்கெல்லாம்? எதுக்கு என்ன கொல்லுவேன் இப்படி மிரட்டிட்டு இருக்கிறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணு? எதுக்காக என்னெல்லாம் வெட்டும் குத்தும் கொல்லணும்? என்ன பண்ண நான் கேட்குறேன். இதுக்கு மேலே நீ என்னடா பண்ணணும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்புன்னு ஒரு குழந்தை மருத்துவர்களை மிதிச்சதுனால இறந்துச்சு. அதோட தெரியுமா? கனவோட இந்த மெடல் கூட குழந்தை வாங்கினது. எத்தனை பேர் மூச்சு திறனால பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியுமா? மெடல் அந்த குழந்தை பேச்சு எவ்வளவு கனவோட கொண்டுட்டீங்க. சின்ன விஷயம் சரியா பண்ணாததுனால எவ்வளோ பேர். சார் நான் அப்படி எந்த தப்பு பண்ணல சார். நான் குப்பை போடுறேன், துப்புரவு பணியாளர்கள் கொண்டு போய் குப்பை கடலில் போடுறாங்க. அது சம்மந்தமே இல்லை, யாரோ இருக்கிறாங்க. இதுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நீ குப்பை போடுறது பிரச்சனை, ஆனால் நீ இப்படி பண்ணுற சின்ன தப்புனால மறைமுகமாக எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட உணவுக்குன்னு தனி வேஸ்டேஜ், மக்கும் குப்பை மக்கா குப்பையை தாண்டி மெடிக்கல் வேஸ்டேஜ் கரெக்டாக போட்டால் தாண்டா அதை கையாளுற துப்புரவு பணியாளர்களுக்கு தெரியும். அப்போ தாண்டா அவங்களால அதை தனியாக டிஸ்போஸ் பண்ண முடியும். அப்படி மெடிக்கல் டிஸ்போசல் சரியாக பண்ணலன்னா விஷவாயு தாக்குறது, மூச்சு திணறல், இன்னும் பல நோய் பல உயிர் பலியாகத்தாண்டா செய்யும். எல்லா பிரச்சனையும் சின்ன விஷயம் சரியாக பண்ணதுனால சதறி போய் எவ்வளோ பெரிய விளைவுகளை உண்டாக்குது தெரியுமா? சார் நான் அப்படிலாம் எந்த தப்புமே பண்ணல சார். இவ்வளோ சொல்லி நான் சரியாக பண்ணுறேன்ற ஒரு வார்த்தை கூட வாயில் வரல. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்ஜே பிரேமா. இது நீங்கள் கேட்ட பாடம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது என்னென்னா, ரீசெண்டாக நம்ம எல்லாரும் அதிகமாக காதலிக்கிட்டு மனசு நொந்து போன ஒரு விஷயம். அன்புன்ற ஒரு சின்ன குழந்தை மெடிக்கல் வேஸ்டேஜ் மிதிச்சு இறந்து போச்சு. வெறும் 6 வயசான அந்த குழந்தை இன்றைக்கி நம்ம கூட இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற சின்ன குப்பைகளை மக்கும் குப்பை, மக்கா குப்பை, மெடிக்கல் வேஸ்டேஜ், ஃபுட் வேஸ்டேஜ்னு தனித்தனியாக பிரித்து போட்டால் தான் அந்த குப்பைகளை ஹேண்டில் பண்ணுற துப்புரவு பணியாளர்களுக்கு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரியும். இப்படி நம்ம பண்ணுற சின்ன விஷயங்கள் அன்பு மாதிரியான நிறைய உயிர்களை காப்பாற்றோம்னா அதை பண்ணலாம் இல்லையா? அதனால் நம்ம சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து சரியான பாதையில் நடப்போம், சரியாக குப்பை போடுவோம். இப்போது நீங்கள் கேட்ட பாடல் முரட்டு காலையிலிருந்து நெஞ்சுக்குள் அச்சமில்லை என்ற வரிகளோடு இதோ.